மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வல்ல சோழ மன்னன் ராஜேந்திர சோழர் உருவாக்கிய கங்கை கொண்ட சோழபுரம் நகரை அண்மையில் பார்வையிட்டு அவரின் 1000 ஆண்டுகால கடல் பயணத்தை நினைவுகூரும் நினைவு நாணயத்தை வெளியிட்டார். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்கள் உலகின் மிக வலிமையான கடற்படையை கொண்டிருந்தனர். அவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல, வங்காள விரிகுடாவை கடந்து இலங்கை, மாலத்தீவு, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து வரை சென்று வணிகத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பரப்பினர். அப்போது ஜிபிஎஸ் இல்லாமல் அவர்கள் கடலில் எப்படி பயணம் செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் நிலத்தை விரும்பும் பறவைகளை எடுத்துச் செல்வார்கள். பறவை திரும்ப வந்தால் நிலம் இல்லை, வராவிட்டால் அருகே நிலம். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான புத்திசாலித்தனமான யோசனை! உள்ளூரில் ராஜராஜ சோழர் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோவில், ராஜேந்திர சோழர் உருவாக்கிய கங்கை கொண்ட சோழபுரம் இரண்டும் இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள். சோழர்களின் கதை நமக்கு நினைவூட்டுவது என்ன தெரியுமா? இந்தியாவின் ஆராய்ச்சி, புதுமை, கலாச்சார மேன்மை ஆகியவை நம் வரலாற்றின் ஆழத்தில் வேரூன்றியுள்ளன என்பதை காட்டுகிறது. தென்னிந்திய பேரரசுகள் மற்ற சாதனைகள் உங்களுக்கு தெரியுமா? கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.